வணக்கம் மக்களே. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களும் புதிய கண்டுபிடிப்பும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய நிறைய உணவு வகைகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான உலர் பழ வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புல சக்தி இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் இந்த ஒரு பதிவில் நான் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களை சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க, நிறையவே பார்த்தீங்கன்னா உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பாருங்கள். ஸோ பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சக்திகள் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது இரும்பு சக்தி உள்ளதாக கூறப்படுது. வைட்டமின் ஏ, சுண்ணாம்பு சக்தி ஆகியவையும் இதில் நிறைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாதம், பித்தம், மூட்டு வீக்கம் நிவர்த்தியாகும். ஸோ இந்த பழத்தில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் பி2, வைட்டமின் பி5 மற்றும் வைட்டமின் இ சக்திகள் நிறைஞ்சிருக்கு. இவை உடலில் தசை வளர்ச்சி அதிகரித்து உடல் வலிமையை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பேரிச்சம்பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய அருமையான பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் இதயம் வலுவடைந்து அதன் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் தினமும் 2 பேரிச்சம்பழத்துடன் 1 டம்ளர் பால் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழத்தை மற்ற பழங்களுடன் கலந்து சாலடாக செய்து சாப்பிடலாம். இனிப்பு உணவுகளை தவிர்த்து நம்ம சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா கண்டிப்பாக பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இனிப்பால் சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ பேரிச்சம்பழத்தில் உள்ள இனிப்பால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பேரிச்சம்பழத்தில் உள்ள நிறைய சக்திகள் உடல் வலிமையை கூட்டும். எங்கேனும் அடிபட்டால் அதிக இரத்தப்போக்கு ஏற்படும் அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த இழப்பை விரைவில் ஈடுகட்டலாம். ஸோ வெண்குஷ்டம் இருப்பவர்கள் பேரிச்சம்பழம் சாறு குடிக்கலாம். இது இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினசரி இரவில் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு சுடு தண்ணீர் அருந்தினா மலச்சிக்கல் தரும் அந்த மந்தமான மலக்குடல் சுருங்கி போய் சுலபமாக பார்த்திங்கன்னா நமக்கு மலம் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா தினமும் சாப்பிட்றது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ தினமும் நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின்கள், தாதுக்கள், நார் சக்திகள், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவற்றை சாப்பிட வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ வெயில் காலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, சூரிய ஒளி நம்மேல் பார்த்திங்கன்னா குறைவாக படுறதுனால உடலில் வைட்டமின் டி உற்பத்தி குறைவாக இருக்கும். அதனால் குளிர்காலங்களில் அதிகமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலும்புகளுக்கு வலு சேர்க்க வைட்டமின் டி பெரிதும் உதவுது. எனவே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்வதனால எலும்புகள் உறுதியாகும். மேலும் இப்பழத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர் மற்றும் மெக்னீசியம் நிறைஞ்சிருக்கு. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் சக்தும் அதிகம் உள்ளதுனால பற்கள் வலுவாக இருக்க ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் கிடையாது, ஸோ பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலி, இந்த ஒரு மூட்டு வலி பிரச்சனை கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இல்லை அப்படின்னா தான் அதிசயம். அதனால் இந்த மூட்டு வலியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் மற்றும் தசை வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளதுனால மூட்டு வலி, வீக்கம் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல வெப்பநிலை பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் குறைவாகவும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக மாறிடும். ஸோ பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு மற்றும் அதிக இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். மேலும் இதை காலை மற்றும் மாலையில் ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிட்டு வந்தால் குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மந்தத்தன்மையானது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான ஒரு வெதுவெதுப்பை பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் பேரிச்சம்பழம் தர உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எனவே இதை சாப்பிட்டா உங்களை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக வைத்துக்கொள்ள ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா இதை தான் வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குளிர்காலங்களில் எந்த நேரமும் மந்தமாகவும் சோர்வாகவும் இருக்கும். ஸோ வந்து எந்த காலமாக இருந்தால் சரி, மக்கள் அனைவரும் வந்து இப்போல்லாம் சோம்பேறித்தனமாக தானே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் பேரிச்சம்பழம் நல்ல சுறுசுறுப்பை அளிக்கும், உடல் சக்தியை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரும்பு சத்து மட்டும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய நார் சத்துகளும் புரதங்களும் அது இருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகமாக இருப்பதனால மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 பேரிச்சம்பழங்களை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம். அவற்றினால நிறைய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, பேரிச்சம்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களுடைய கருவளம் மேம்படுது. ஸோ இனப்பெருக்க மண்டலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். பேரிச்சம்பழத்தில் உள்ள வைட்டமின் B6, பொட்டாசியம் உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிச்சம்பழத்தில் இயல்பாகவே புரதங்கள் அதிகமாக இருக்கின்றது. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே பெண்கள் தான் அதிகமாக இரும்பு சத்து குறைபாட்டாலும் கால்சியம் குறைபாட்டாலும் வந்து பாதிக்கப்படுறாங்க. தினமும் 2லிருந்து 3 பேரிச்சம்பழங்கள் வீதம் சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் உறுதியாவதோடு நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் போன்ற ஆபத்துகளை வந்து இது குறைக்கிறது, எலும்புகளை வந்து வலிமையாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து முழுக்க பெண்கள் அனிமியா எனக்கூடிய அந்த இரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட பெண்களுக்கு இரத்த சோகையும் அதற்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடும் இருப்பதாக வந்து மருத்துவ ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவற்றை சரி செய்து இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க பேரிச்சம்பழம் பெரிதும் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் நார் சத்துக்கள் மிக அதிக அளவில் இருக்குது. பொதுவாக நார் சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது மலச்சிக்கல் உண்டாகாமல் நம்மளை பார்த்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலையும் இது வந்து சரி செய்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இது வந்து சரி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகமாக வந்து இருப்பதனால மற்ற வந்து விஷயங்களை ஸ்நாக்ஸ்லாம் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. எனவே தொடர்ந்து உங்களுக்கு வேண்டிய உணவுகளை தேடி தேடி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். எதெல்லாம் வேண்டும் எதெல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு நீங்கள் வந்து போட்டுட்டு, அதாவது ஒரு ஒரு டைம் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியத்தை தரும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இரும்பு சத்துக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் வந்து சாப்பிடணும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே.